வணக்கம் வீவர்ஸ். புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு இந்த பதிவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபோஜனா. கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி அரை மூடி, தேங்காய் தேவையான அளவு, பச்சை மிளகாய் காரத்துக்கு, இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கணும். புளி தேவையான அளவு எடுத்து தண்ணியில் கொஞ்சம் ஊற விடணும். அடுப்பில் வாணலியை வச்சு எண்ணெயை விடணும். 3 குழிக்கரண்டி. முதல்ல 1/4 கப்பு உளுத்தம்பருப்பை போட்டு வாணலியில் வறுக்கணும். அப்புறம் புதினாவை சேர்த்து வதக்கணும். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும். மிதமான தீயில் வதக்கணும். கடைசியாக தேங்காவை லேசாக சூடு வர அளவுக்கு வதக்கிட்டு இறக்கிடணும். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் புளியை சேர்க்கணும். வதக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். புளி தண்ணி இருந்ததுன்னா அதையும் சேர்த்து அரைக்கலாம். வாணலியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு போட்டு வறுக்கணும். கருவேப்பிலை சேர்க்கணும். பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச சட்னியை அதில் சேர்க்கணும். ஜாரில் கொஞ்சம் தண்ணியை விட்டு கழுவி இதில் சேர்த்துடணும். வாணலியிலேயே ஒரு கொதி வந்ததும் இறக்கிடணும். புதினா சட்னி தயார். இது இட்லி, தோசை, ஆப்பத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.